ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி ஏர்னிங் ரிலேட்டாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்ஸ் இருந்தாலும் அது நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். லாஸ்ட்டாக May 31 சார் நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணார். அதாவது ஒரு 12 மணி ஜூன் 1 கூட வச்சுக்கலாம். நமக்கு இன்றைக்கி வந்து நிறைய அப்டேட் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 hours பக்கமாக வந்து ஆடியோஸ் இருக்கும். 1 hourக்குள்ளேயே அது இருக்கும். பட் அதை நம்ம கிளியராக கேட்குறோம் அப்படின்னா நம்மளோட நிறைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. கன்டினியூ பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே பெட்ரு. ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு இதுக்கு மேலேயும் நம்ம ரீஃபண்ட் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இருக்கா, பட் அது எந்த மாதிரி பண்ண போகிறோம், மெயில் பண்ண போகிறோமா, வேறு மெத்தடா அப்படின்றதே சார் வந்து கிளியராக சொல்லிட்டாரு. அதை பற்றியான வீடியோ தான் இது. எஸ்பிஓ அப்படின்னாவே ரொம்ப காலமாகவே ஸ்டார்ட் அப்லேருந்தே கொஞ்சம் ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்கே தவிர இன்னும் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போகிற நிலைமைக்கு அவங்க வரல. ஏன்னா அவங்க அதுக்காக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணல. கம்பெனி ஸ்டார்ட் பண்ண நோக்கம் அப்படின்னா இந்த ஆன்லைன் ஜாப் அப்படின்ற கேட்டகரியை மாற்றணும், பர்ஃபெக்டாக நடக்கணும். ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுற கம்பெனியாக நம்ம கம்பெனி இருந்துடக்கூடாது அப்படின்றதில் தெளிவான பாயிண்டில் இருக்காங்க. அதனால தான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்காங்களே தவிர கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மோட்டிவ்க்கு அவங்க வரவே இல்லை. அதுவே மிகப்பெரிய விஷயம். பட் பேமெண்ட் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் நான் 6500 2000 1750 6000 இந்த மாதிரி நிறைய கேட்டகரிலாம் நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம். பே பண்ணதில் நிறைய பேர் கேட்குற கேள்வி, நான் பே பண்ணியிருக்கேன் எனக்கு பேமெண்ட் வரல அப்படின்றது தான். இதில் அதிகபட்சம் அந்த 6000 டபுளாக எடுத்தவங்க கூட அதை நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து லாஸில் வெளியே இல்லை, ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஆக்சுவலாக கம்பெனியும் ரன்னிங்கில் தான் இருக்குது. அதுக்கான அப்டேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் சைடு என்னென்னலாம் லீகலாக தேவையோ எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா இதுக்கு மேலே கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ப்ரெஷரும் வரக்கூடாது. அப்படியே அவங்க கேட்டாலும் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் கம்பெனி வந்து ரெடி பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பப்ளிக்கிட்ட அன்வான்டாக பேமெண்ட் வாங்கிட்டு நம்ம ஜாப் தரக்கூடாது அப்படின்றது கவர்மெண்ட் ரூல்ஸு. இப்போ நம்மக்கிட்டே வந்து பேமெண்ட்டாக வாங்கலை, ஜஸ்ட் நம்ம வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் பை பண்ணியிருக்கோம், க்ளவுட் ஸ்டோரேஜ், அதுக்காக தான் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு சிலருக்கு புரியல, நான் வந்து கம்பெனி பே பண்ணிட்டேன்றாங்க. நம்ம கம்பெனி பே பண்ணதே டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு தான், க்ளவுட் ஸ்டோரேஜ். பட் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்னும் நமக்கு இன்ஃபர்மேஷன் வரல. நம்மளோட வேலெட்டில் ஸ்டார்டிங்கில் அதை ஆட் பண்ணி விட்டுட்டாங்க க்ளவுட் ஸ்டோரேஜ். பட் அதை நம்ம இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. வரக்கூடிய கான்செப்டில் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த க்ளவுட் ஸ்டோரேஜும் இப்போ இருக்க ஓல்டு மூவர்ஸ்க்கு மட்டும்தான் வருமே தவிர இதுக்கு மேலே எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அது கிடையாது. மேக்ஸிமம் இதுக்கு மேலே எஸ்பிஓவில் எப்படி ஜாயினிங் ப்ரொசீஜர் இருக்க போது எல்லாமே வந்து சேஞ்சஸாக இருக்க போது நம்மளோட லிங்க்கை கொடுத்து அப்படியே அவங்களாலாம் ஜாயின் பண்ணிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. எந்த மெத்தடில் அவங்களால ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு இதிலே இருக்குது. ரீஃபண்ட் வேணுன்றவங்க இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணால் எந்த டைம் அமௌண்ட் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 or 2 டேஸில் நமக்கு அந்த ஃபார்ம் வரும். எல்லாத்துக்குமே அந்த ஃபார்ம் வந்துடும். நம்ம லாகின் பண்ணுறோம், லாகின் பண்ணோடனே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட ஃபார்ம் இருக்கும். கன்டினியூ பண்ணுறவங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கண்டினியூன்னு சப்மிட் பண்ணிவிடுங்க. எனக்கு கன்டினியூ பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றவங்க அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துடணும். பட் அது ஃபார்ம் வந்தால் தான் தெரியும் என்னென்ன அதில் கிடைக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து தகவல் 60 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக நம்ம வந்து கன்டினியூ பண்ணலன்னு சொன்னால் கவர்மெண்ட் சைடே வந்து பேங்க் இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரல அப்படின்னாலுமே கம்பல்சரி கையிலேயாவது உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். வேறு ஏதோ ஒரு வழியில் உங்களோட பேமெண்ட்டை நாங்கள் கொடுத்துருவோம். எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் ஜாயின் பண்ணால் வந்து லாஸில் போகக்கூடாது அப்படின்ற பாயிண்ட்டை கிளியராகவே சார் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக போட்ட சர்டிஃபிகேட்டில் ஏன் வந்து சீல் இல்லைன்னு கேட்டது, நிறைய விஷயம் ஆன்சர் இதில் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கும். பட் எல்லாமே நீங்கள் ஆடியோவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுறது மட்டும்தானே தவிர இன்ட்ரடியூசரையோ அப்ளைனரையோ கமெண்ட்ரியோ கொஸ்டின் கேட்குறது இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய விஷயத்தில் ஃபார்மில் வந்து இந்த வார்த்தையும் இருக்கும், நாம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுமே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயம் புதுசாக வரப்போகுது. அது எல்லாமே நம்ம கிளியராக பண்ணணும். நிறைய மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெக்ஸாக போய் தான் இருக்காங்க. எஸ்பிஓ நம்பி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல, ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகலை, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்ல முடியாது. சார் வந்து நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கார். என்னென்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு டேட் வந்து யாராலையும் கிளியராக சொல்ல முடியல. பிகாஸ் கவர்மெண்ட் சைடு இது எப்போ டேட் ஓப்பன் ஆகுது அப்படின்றது இன்னும் சொல்லலை. என்ன ப்ராப்ளம் இப்போ போயிட்டுருக்குன்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் நமக்கு கிடைக்கணும்.
அதுதான் அது கிடைச்சிட்டாவே மற்ற எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். என்ன ரீசன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டை கவர்மெண்ட் சைடு தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் கவர்மெண்ட் பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை கவர்மெண்ட்டாக அன்ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மற்ற இடத்துலேருந்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். மற்ற கவர்மெண்ட்டில் இன்னும் வாங்கக்கூடிய அப்ரூவல் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இதுவே நமக்கு ஒரு ப்ளஸ் தான். கவர்மெண்ட் தான் லாக் பண்ணாங்க, இப்போ கவர்மெண்ட்டே வெரிஃபை பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னும் போது நம்ம வேறு எந்த ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து உடனே கிடச்சிரும். இந்த ரிலீஸிங் டேட் இன்னும் தெரியல. அது வந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகிடும், கான்செப்ட்டுமே ரெடி ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் டேட் தெரியாதான் எல்லாருமே ப்ராப்ளம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நோட்டீஸ் போர்டில் வந்து ஆடியோவை கிளியராக கேட்டுருங்க. இன்றைக்கி ஃபுல்லாக கேளுங்க. டைம் இல்லைனா இன்றைக்கி அப்படி நாளைக்கு அப்படி எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ 2 டேஸ்க்குள்ளே டைம் இருக்கும்போது 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ கேப் கிடைக்கும் போது கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே எஸ்பிஐயில் கன்டினியூ பண்ணணும் அப்படின்னா தேவை. இல்லை நான் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலுமே அவங்க ரீஃபண்ட் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வேறு எங்கேருந்தும் இன்ஃபர்மேஷன் வராது. அப்ளைனருமே வந்து அவருக்கும் கிளியராக தெரியாது. அவருக்கும் நோட்டீஸ் போர்டில் தான் ஆன்சர் வரும். அப்போ அவரும் நோட்டீஸ் போர்டு கேட்டு தான் உங்களுக்கு சொல்ல போகிறாரு. அதுக்கு பதிலாக நீங்களே நோட்டீஸ் போர்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவரும் 1 டே பிஃபோராக கேட்பாரோ ஆஃப்டராக கேட்பாரோ அவரோட டைம் ரிலேட்டட் தான். பட் உங்களுக்கு அர்ஜென்ட் அப்படிங்கும்போது நீங்கள் கேட்டது ரொம்பவே பெட்ரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா டவுட்ஸ்க்கும் சார் ஆன்சர் கொடுத்துருக்குறாரு. நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.